ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வளையல் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட ரொம்ப 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 கம்மியாக தாங்க வளையல் வச்சுருக்கேன். அந்த வளையல்லாம் என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து க்ரீன் கலர் கண்ணாடி வளையல். கண்ணாடி வளையல் போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் போட்டுக்க மாட்டேன். அது ஏன்னு எனக்கே தெரியாது. அதனால் கொஞ்சமாக அப்பப்போ இந்த கல்யாணம்லாம் வரும்போது ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறதுக்காக வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது பாருங்கள், சூப்பரான மெரூன் கலர் வளையல். இதெல்லாம் பட்டு சாரிக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக வாங்கி வச்சுக்கிறது. அப்புறம் மெட்டல்லையும் கொஞ்சம் வாங்குவோங்க. இது வந்து சில்க் த்ரெட் பேங்கிள், நேவி ப்ளூ, எல்லோ. இந்த காம்பினேஷனில் என்கிட்ட ஒரு பட்டு சாரி இருக்குது. ஸோ அதுக்காக வாங்கினது. வளையலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி க்ரீன்லேயும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேப்பர் இருந்தால் அப்படியே பேக் பண்ணி வச்சுருவோங்க. இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆகும். அப்படியே புதுசாகவே இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து மெட்டல் தான். இது வந்து ஒரு சில்வர் கலரு, சில்வர் சரி வச்ச சாரீக்கு மேட்ச் பண்ணி போடலான்றதுக்காக வாங்கினது. ஆனால் இந்த பார்டர் வளையல் மட்டும் தனியாக டி நகரில் வாங்கினது. இது 2 மட்டும் இல்லை, நடுவில் நிறைய வளையல் இருக்கும், அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இது 2 வந்து நான் அன்றைக்கி எப்படி வாங்கினோன்னா அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் கூட கருப்பாகலை. நிறைய பேர் வச்சுருப்பீங்க இந்த பேங்கிள். அடுத்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரெயின் ட்ராப் பேங்கிள். இப்போ தான் ஒரு டசனாக வாங்கி வைக்கிறேங்க. இந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கையில் போட்டாலும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா அப்படியே தகன்னு ஜொலிக்குது. ஸோ அதுக்காக இப்போ தான் வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மெரூன் கலர். இது வந்து மல்டி கலருங்க. ஃபஸ்ட்டு எனக்கு மல்டி கலர் பிடிக்காமல் இருந்தது. ஆனால் சரி எல்லாரும் வச்சுருக்காங்களே அப்படின்னு நானும் வாங்கிட்டேன். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம டெய்லி 2 வளையல் போட்டுக்கிட்டோம்னா டெய்லி யூஸ்க்கு நம்ம போடுற நைட்டி கூட மேட்ச் ஆகிடும். அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் இது மட்டும் நான் எப்போவாவது மாற்றி போட்டுக்குவேன். அடுத்து வந்து இது லைட் ப்ளூ. லைட் ப்ளூவும் லேவண்டரும் வந்து மீஷோவில் காம்போவில் வந்தது. ஸோ இது டிசைன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் என்கிட்ட சாரீ இருக்குது. அதுக்காக இதை வாங்கினேன். அடுத்து வந்து க்ரீன் கலர், டார்க் க்ரீன். இது தாங்க ஃபஸ்ட்டு ரெயின் ட்ராப்புன்னு நான் வாங்கினது இந்த வளையல் தான். செம்ம திக்காக இருக்கும் இந்த வளையல். இந்த மாதிரி குவாலிட்டியில் இப்போ கிடைக்கவே இல்லைங்க. எல்லாமே டூப்ளிகேட் தான் வருது. உடையாதுங்க அவ்வளோ சீக்கிரத்தில். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த வளையல். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டுன்னு இப்படி பண்ணோம்னாலே உடஞ்சிரும். அவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் குவாலிட்டி. ஆனால் இப்போ எல்லாமே அப்படி தான் வருது, என்ன செய்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூவில் நம்ம மீஷோவில் வாங்குறதுனால ஒருத்தர் ஒரு கலரை ஒரு பாக்ஸில் கவரில் அந்த மாதிரிலாம் போட்டு தராங்க. இது பாக்ஸில் வந்தது. இது வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கலர். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஒரு டசன். இதுவும் இந்த வளையலும் கொஞ்சம் திக்காக இருக்குங்க, பட்டையாக இருக்குது. அடுத்து வந்து பிங்க்கில் ஒரு டசன். செம்ம அழகான கலர். இது சூப்பராக இருக்கும், ராணி பிங்க் கலர். அவ்வளோதாங்க என்கிட்ட இருக்கிற வளையல் வந்து இது மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன், இந்த மெட்டல் வளையல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்குங்க. என்னன்னே தெரியல, இந்த வளையல் போடுறதுக்கே சான்ஸ் வரல. இந்த டேக் கூட இன்னும் பிரிக்காமல் இருக்கும் பாருங்கள், அப்படியே இருக்குது. போத்தீஸில் வந்து முன்னெல்லாம் ட்ரெஸ் வாங்கினா பாயிண்ட்டு தான் தருவாங்க. இப்போ தான் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அப்போல்லாம் பாயிண்ட்டு சேர்ந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வளையல் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினது தான் அது. அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு அப்புறம் வளைகாப்புக்கெலாம் தருவாங்க இல்லைங்களா, அந்த வளையல் தூக்கி போட மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வளையல் கூட. அவ்வளோதாங்க என்னுடைய பேங்கிள் கலெக்ஷன். உங்களுக்கு இந்த வளையலெல்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.